நீங்கள் வாங்க ஒரு இடத்த அழகாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி மாற்றலாம் வாழ்க்கை வந்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பார்க்குற எந்த ஒரு கமாண்டுமே என்னால் படிக்க முடியல. அதிகமாக கமாண்டே வரல. மெயின் நான் பேசுகிறது எனக்கு மட்டுமே நான் பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் பேசுகிறது என்னை சார்ந்த எல்லாருக்கும், என்னை பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, எல்லா நட்புகளுக்கும் சேர்ந்தே நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பேசுகிறேன்? ஏதோ எங்கிட்டேருந்து உங்களுக்கு ஒன்று தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் உங்கள்கிட்டருந்து ஒன்று தேடி எடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. சரி, விஷயத்துக்கு வரேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ளே பார்ப்பேன், மெட்ரோ உள்ளார எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ பிரமிப்பாக இருக்குது பாருங்கள். ஒரு செயற்கை தான், ஆனால் இந்த உலகம் வந்து எவ்வளோ வளர்ந்து கொடுக்குது. அதை நம்ம எவ்வளோ பயன்படுத்தலாம்ன்றதுலாம் எல்லாமே தரைமட்டமான ஒரு உலகம் தான். அதை நம்ம எவ்வளோ பயன்படுத்தி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அதனால் எவ்வளோ வந்து ஈஸியாக ஒரு வேலைக்கு இயற்கை வந்து எவ்வளோ பாதுகாப்பாக, எவ்வளோ எவ்வளோ மறைஞ்சி, அது எவ்வளோ வளைஞ்சி, நம்ம அதை எவ்வளோ எடுத்துக்கிட்டு இது மனுஷனுக்கு இது எவ்வளோ ஒரு மிகப்பெரிய யோசிச்சு பார்த்துருக்கோம். இவ்வளோ வேகமாக 10 நிமிஷத்தில் நம்ம வந்து ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் போகிறது யோசிச்சே பார்த்துருக்கோம்ல. கிரேட் தானே. நான் 93ல் பிறந்தேன். நான் பிறந்து 10 நாளுக்குள்ளார ஏகப்பட்ட மாற்றங்கள். நம்மளும் ரசிக்கணும் இல்லையா? ஒரு இடத்துக்கு போகக்குள்ள ட்ரைனிங்கும் போது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. எல்லோரும் ஒரு மாதிரி தான் பார்த்தாங்க. அதான் நான் அதான் கவனிக்கல, நடுவில் இருந்தேன். ஆனால் அன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி மெட்ரோவில் நீங்கள் முன்னாடி ஏறணும் அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரியான வாய்ப்பே கிடைக்கல. ஆனால் இந்த வாய்ப்பு கிடைக்குமா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனால் என்னைங்கனாச்சும் இந்த மாதிரியான ஒரு பயணம் யாரும் இல்லாத நம்ம முன்னாடி வந்து கேமரா வச்சுக்கிட்டு இந்த மெட்ரோக்குள்ளார அழகாக இதெல்லாம் பார்த்துக்கிட்டு போகணும். காற்று போகாத இடத்துல லட்சக்கணக்கான மக்களை கடந்து போயிட்டே இருக்குது அவ்வளோ வேகமாக. அது எவ்வளோ பெரிய விஷயம். பூமிக்கு மேலே நம்ம நடக்கிறோம், தாவறோம், பறக்கிறோம். பூமிக்கு கீழே ஒன்றுனாலே அது அதிசயம் தாங்க. தங்க சுரங்கம் மாதிரி தான். இவ்வளோ கூட்டத்தில் நம்ம ஓடி வந்து, அதே மாதிரி இன்றைக்கி கூட்டம் கம்மியாச்சு. நானும் லேட்டாக வந்தேன். நைட்டுன்றதால லாஸ்ட்டு ட்ரெயின் இது. நல்லா ரசிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியாக அழகாக போயிட்டுருந்தேன். சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு எப்படின்னா தோணுச்சுன்னா, இது எங்கேருந்து வேணாலும் பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஸ்பேஸ் கிடைக்குதான்னு தெரில. ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியாதடம் தான் நினைப்பீங்க. ஆனால் நான் ரசித்தது, நான் பூரி படைஞ்சதை உங்கள்கிட்ட பதிவு. இது எனக்கு ஒரு நினைவில் நான் வந்து கடத்துறேன். அதை நீங்களும் ரசிப்பீங்கன்னு தெரியாது. நான் பேசுறதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சைலண்ட்டாக இதை நீங்கள் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்கும். அதை நீங்கள் நினைச்சு ஒரு நாள் அந்த முன்னாடி வந்து உங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை. நீங்கள் ஓடுறதான் நினச்சிட்டாங்க. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப அழகாகவும் இருக்கும். அப்புறம் நாளைக்கு கண்டிப்பாக நான் பார்க்கு போகலான்னு என் ஃப்ரெண்டு சொல்லியிருக்கேன், கோயிலுன்னு. ஸோ அதனால் நாளைக்கு நம்ம பார்க்கு போகலான்னு இருக்கணும். நாளைக்கு பார்க்கில் எல்லா வீடியோவும் எடுத்து போடுறேன் நான். எல்லாத்தையும் நீங்களும் பாருங்கள். அது இந்த எடிட் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ வார்த்தைகளை போட்டுறேன் நான், இவ்வளோ புலம்புறேன் நான், எனக்குள்ளார இவ்வளோ இருக்குன்னு சொல்கிறேன் நான். அழகாக வெறும் ஒரு ஃபோனை வச்சுட்டு இவ்வளோ பயணிக்கக்குள்ள அழகாக நம்மளுக்கு நான் கேமரா எல்லாம் வாங்கிட்டேன். ஒரு நல்ல எடிட்டர் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஃப்யூச்சரில் எனக்கு நல்ல எடிட்டர் வேணும். கடைலேஷ் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மகா நம்பிக்கை உங்கள் மேலே. ஓம் நம சிவாய. நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும்.